இப்போ நீங்கள் அனைவரும் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பற்றி எப்படி அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு பார்த்தீங்க. இது வந்து லக் மூலமாகவோ அல்லது சான்ஸ்லேயோ கிடைத்த வெற்றி கிடையாது. ஒவ்வொரு வெற்றி பின்னரும் அந்த மாணவனின் கடுமையான உழைப்பு, அதே போல் தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வரும் திட்டங்கள், இதன் விளைவாக தான் இந்த வெற்றி வந்திருக்கு. ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட்டில் எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது ஒன்று. இன்னொன்று, எப்படி மாணவர்களை காலேஜ் முடிச்சுட்டு உங்களை போல் வெளியே வர மாணவர்களை எப்படி வந்து எம்ப்ளாயபிளாக, எப்படி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க என்னென்ன ஏற்பாடுகள் தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது. யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்னாங்க. ஏன் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதில் என்ன அவ்வளோ பெரிய சிறப்பு என்ன, அது ஏன் முக்கியம்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ், ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ், இது மாதிரி இந்திய அளவில் உயர்மட்ட சர்வீசஸ்க்கு வந்து அதன் மூலமாக இந்த எக்ஸாம் மூலமாக தான் போக முடியும். இதில் தமிழ் மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் வெற்றி பெறுவது மிக மிக அவசியம். ஏன்னா ஒன்றிய அரசில் பல்வேறு துறைகளில் வந்து இணை செயலாளர்களும் செயலாளர்களும் இருப்பது இது போன்ற ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் தான். அங்கே வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்லைன்னா நம்மளுடைய மாநிலத்தின் நலன் காப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு திட்டம் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 மாநிலங்கள் போட்டியிடும் போது நம்ம மாநிலத்துக்கு அந்த திட்டத்தை கொண்டு வரணும்னா நம்ம அதிகாரிகள் அங்கே இருக்கணும். அதனால தான் அது மிக மிக முக்கியம். அதே போல் தமிழ்நாட்டு நிர்வாகத்திலையும் தமிழ் தெரிந்த அதிகாரிகள், தமிழ்நாட்டின் இந்த மண்ணை அறிந்த அதிகாரிகள் இருந்தால் தான் நம்மளோட நலனை காக்க முடியும். இது ஒரு காலகட்டத்தில் வந்து 2021 மிகவும் குறைந்து இந்த எண்ணிக்கை வந்து ஒரு 27 மிகவும் குறைந்து விட்டது. அதை பார்த்து தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இது எப்படியாவது உயர்த்தணும்னு சொல்லி பல திட்டங்கள் கொண்டு வந்து இப்போ வந்து ஒரு 3 ஆண்டுகளில் வந்து இப்போ 59க்கு உயர்ந்திருக்கிறது. இது மேலும் உயரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க சொன்னதில், இப்போ வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு ஒரு 1000 பேருக்கு வந்து முழுமையாக இலவசமாக ஒரு ஆண்டுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம். இங்கே சென்னையில் வைத்து ஒரு ஆண்டுக்கு அவங்களுக்கு சிவில் சர்வீசஸ் எந்த செலவும் கிடையாது. அதே போல் ஒவ்வொரு மாதமும் 7500 ரூபாய் வந்து அவங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கிறோம். அவங்க மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதம் 25,000 நம்ம கொடுக்குறோம். அடுத்தது வந்து அவங்க இன்டர்வியூ போகும்போது 50,000 ரூபாய் அவங்களுக்கு மற்ற செலவுகளுக்காகவும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காகவும் இது வந்து கொடுக்குறோம். இது போல் டெடிக்கேட்டட் சென்டர்ஸ் வந்து நம்ம வந்து 3 இடத்துல, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், அங்கே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த பில்டிங் நீங்கள் பார்க்கலாம். அண்ணா நகர் தான் இதுக்கு பயங்கரமான ஒரு பெரிய சென்டர் சிவில் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பரேஷனுக்கு. அதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த ஆண்டு 62 கோடி ஒதுக்கி அண்ணா நகரில் மாணவர் விடுதி இலவசமாக அனைத்து இந்த சிவில் சர்வீசஸ்க்கு பயிற்சி பெற மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து அங்கே பயில்வதற்காக இதுக்கு வந்து உத்தரவு வழங்கியிருக்காங்க. வெகு விரைவில் இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு நீங்கள் அனைவரும் வந்து இங்கே பயன்படுத்தலாம். அதே போல் டெல்லியில், ஏன்னா டெல்லியில் போய் நிறைய பேர் படிக்கிறாங்கன்றதுக்காக டெல்லியில் ஒரு கட்டடம், ஒரு மாவட்டத்திலையும் மினி டைடல்னு ஒரு டைடல் பார்க்கை ஏற்படுத்தணும். ஸோ மாணவர்கள் அவர்கள் மாவட்டத்திலே அவங்க வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 17 மினி டைடல் பார்க்குகள் வந்து உருவாக்கப்படுகின்றன. 6 ஏற்கனவே ஆரம்பித்து அது முழுமையாக அதில் வந்து கம்பெனிஸ்லாம் வந்துடுச்சு. மற்ற மாவட்டங்கள்லையும் இப்போ கட்டிகிட்டு இருக்கோம். இது போன்ற ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து எந்த மாநிலத்திலும் கிடையாது. நீங்கள் போய் கர்நாடகாவில் போய் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வெளியில் வந்து எந்த வித, அதுக்கப்புறம் பெங்களூர் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த டெவலப்மெண்ட்டுமே இருக்காது, எந்த இண்டஸ்ட்ரியுமே இருக்காது. அதே மாதிரி தெலுங்கானா போனீங்கன்னா ஹைதராபாத்தில் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியை பார்க்க முடியும். 100 கிலோமீட்டர் வெளியில் போனீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஆனால் தமிழ்நாடு அப்படி அல்ல. நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் இப்போ ஒரு மினி டைடல் பார்க்கை பார்க்கலாம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிப்காட் பார்க் பார்க்கலாம். இதெல்லாம் கடந்த 4-5 ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் பல்வேறு திட்டங்கள் மூலம் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் செய்யும்போது எந்த ஏழை எளிய மாணவனோ இதிலிருந்தெல்லாம் இந்த வளர்ச்சியிலேருந்து விடுபற்றக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாம் என்பது தான் மாண்பு முதலமைச்சர்களின் தத்துவம். அதற்காக தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு நீங்கள் நிறைய பேர் அதில் பயனடைஞ்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவர்கள் வந்து அதில் பயனடைகிறாங்க. மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். அதே மாதிரி புதுமை பெண் கிட்டத்தட்ட 7 லட்சம் மாணவிகளுக்கு வந்து 1000 ரூபாய் மாதம் வழங்குகிறோம். 7.5% ரிசர்வேஷனில் அனைத்து செலவுகளும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது. வெளிநாட்டில் போய் பயிலுவதற்கு
கிட்டத்தட்ட 200 பேருக்கு இந்த ஆண்டு வந்து ஸ்காலர்ஷிப் வழங்கியிருக்கோம். இதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த எல்லோருக்கும் எல்லாம் என்றது தொடர்ச்சிக்கு அடுத்தபடியாக இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் லேப்டாப்பையும் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து உலகம் உங்கள் கையில், அதுதான் இதோட கருத்து. உலகம் உங்கள் கையில் தான் இருக்குது, எதிர்காலமும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை எடுத்து கொடுப்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திட்டங்கள், தமிழ்நாடு அரசு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஐம் ஷுர் நீங்கள் வந்து பேசும்போது விடுபடக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதுதான் நம்ம தமிழக அரசியலோட ஒரு ஆன்மா கூட. நம்மளுடைய ஃப்ளைட் டிக்கெட் வரைக்கும் நம்மளுடைய சிஎம் தராங்க. டெல்லிக்கு எக்ஸாம் எழுத அனுப்புறீங்க. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் ஆல் திஸ் சர்வீசஸ். லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஏன்னா தேடி உங்களை படிக்க வைக்கிறாங்க. ஒரு சிறந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் இவங்க எல்லாரோட மெடக்கல். ஏன்னா எல்லா கனிகளையும் நம்ம பார்த்துடுறோம், கனிகளை நம்ம பார்த்துட்டோம். ஆனா அதுக்கான மெனக்கடல் இதோ சீஃப் செக்ரட்டரி மாதிரி இந்த மாதிரி நூற்றுக்கணக்கானோர் அவங்க பின்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பெரிய நன்றி எங்களுடைய சிஎம் அவர்களுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு டான்ஸ். உங்களை எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக ஒரு டான்ஸ் வருது. அண்ட் இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டான்ஸ். ஸோ லைட்ஸ் டிம் பண்ணப்படும். அதுக்கப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக கொடுக்கறதுக்காக பாம்பேல இருந்து ஒரு செட் ஆஃப் டான்சர்ஸ் வந்திருக்காங்க. இன்றைய காலத்தில் வந்து டிஜிட்டல் அண்ட் ஏஐ வந்து நம்ம வந்து பிரித்து எடுக்கவே முடியாது நம்ம லைஃப்ல இருந்து. அது எத்தனையோ நல்லது கொடுத்தாலும் அதில் சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி எப்படி வருதுங்கிறத ரொம்ப அழகான ஒரு டான்ஸ் ட்ராமா மூலமாக கொடுக்க போகிறாங்க. இதோ உங்களுக்கான டான்ஸ். Can we dim the lights, please? Yeah, thanks. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.